ஆடியபிளா இருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி ஸ்கிரீனும் தெரியுது அப்படின்னு இப்போ மத்தியானம் ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டேன்ல. அது ஒன்றும் இல்லை, லாஸ்ட் கிளாஸ் மண்டே நான் எடுக்கலல்ல, அதை வந்து எடுத்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அந்த கிளாஸை எடுத்துட்டு அதை நீங்க கேட்டு ஃபுல்லா பார்த்துட்டு அதை ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. எனக்கு வந்து அதை நீங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு டே 15 தம்ஸ் அப் ஜேன்னு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தம்ஸ் அப் ஜே அப்படின்னு போட்டு கிளாஸ் 15 போடுங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க பாக்குறப்ப முடிச்ச உடனே தம்ஸ் அப் சீன் கொடுத்து டே 15 தம்ஸ் அப் சீன் கொடுத்துருங்க. அப்படின்னா நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அட்டனன்ஸ்ல. அதே மாதிரி அதுல சொல்லிட்டு ஹோம்ஒர்க்கும் பண்ணுங்க. அடுத்தது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MySQL ரெப்ளிகேஷன் கையவல்ஸ் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வந்து MySQL நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி. இந்த பேட்ச் முடிஞ்சோடனே இந்த பேட்ச்ல ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரி நான் பண்றேன். அடுத்த பேட்சஸ் எல்லாம் எப்படி பண்ண போறோம்னா வீக்லி வந்து 1 or 2 இருக்கும். அது வந்து டவுட் கிளாரிஃபை பண்றது. பாக்கியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இப்ப இன்னைக்கு மத்தியானம் பாத்தீங்களா அது மாதிரியே நான் தந்துடுவேன் லிங்க். நீங்க அதே மாதிரி தம்ஸ் அப் ஜே என்ன கிளாஸ் பாக்குறீங்களோ அந்த கிளாஸ் போட்டு தம்ஸ் அப் ஜே கம்ப்ளீட் பண்ணோம்னா தம்ஸ் அப் சி. அதே மாதிரி ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா அந்த இப்போ டே 15ஓட ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா டே 15 HW தம்ஸ் அப் சி அப்படின்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஹேபிட்டா கொண்டு வாங்க. இது என்னன்னா நம்ம ஆபீஸ்ல ஏதாவது டக்குனு ஏதாவது ஒரு சவாலா வந்துருது, அப்போ வந்து நேரம் இது கண்டினியூட்டிக்காக இந்த மாதிரி பண்ணப்ப கிடைச்ச ஐடியா இது. நான் வீக்லி 1 or 2 வந்து டவுட் கிளாரிஃபை செஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுவேன். அப்ப நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். மத்தியானம் எடுத்த கிளாஸ்ல உள்ள இன்டர்வியூ கொஸ்டின் தான் ஜஸ்ட் எடுக்கிறேன். நீங்க மத்தியானம் உள்ளது கவனிக்கல அப்படின்னா புரியாது. அதை நீங்க இப்ப பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியல. வேலை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சாட் பண்ணுங்க. என்ன மதியானம் பார்த்தோம்னா MySQL செக்யூரிட்டி இருக்குல்ல, அதை வந்து எப்படி அதோட மெயின் பர்பஸ் என்ன, எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் MySQL செக்யூரிட்டி அதை பேஸ் பண்ண ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கிளாரிட்டிக்காக வழக்கமா பாக்குறோம். ரொட்டீனா பாக்குற விஷயங்கள்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து அஃபர்மேஷன் பார்க்கணும். எப்படி பார்க்க போறோம்னா நான் MySQL முழுமையாக கற்றுக்கொள்ள உறுதியுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தரவுதள அறிவிலும் DBA திறன்களிலும் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். தரவு எப்படி செயல்படுகிறது, செயல்திறன் எப்படி மேம்படுகிறது, அமைப்புகள் எப்படி பாதுகாப்பாக இயங்குகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்கிறேன். சான்றிதழுக்காக மட்டுமல்ல, உண்மையான பணிச்சூழலில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட நான் கட்டுப்படுகிறேன். சவால்கள் என் திறனை கூர்மையாக்கின்றன, பிழைகள் எனக்கு வேகமான பாடங்களை கற்றுத் தருகின்றன. எஸ்கியூஎல் பயிற்சி, இண்டெக்ஸ், பேக்கப், ரெக்கவரி, பெர்ஃபார்மன்ஸ் மேம்பாடு எல்லாவற்றிலும் நான் தொடர்ச்சியாக பயிற்சி செய்கிறேன். என் அறிவு நிறுவனங்களுக்கு மதிப்பையும் என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் உருவாக்குகிறது. நான் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறேன், நான் கவனமாக இருக்கிறேன், நான் திறமையான MySQL நிபுணராக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இன்றைய என் கற்றல் நாளைய என் வெற்றியாக மாறுகிறது. நான் பயிற்சியை நம்புகிறேன், ஒவ்வொரு பொறியும் என்னை உயர்த்துகிறது. நான் MySQL கற்றாளர், நான் திறன் மேம்படுத்துபவர், நான் எதிர்காலத்திற்கு தயாரானவன். இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்க போறோம். மதியானம் பார்த்ததோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மத்தியானத்துல உள்ளதை நீங்க அந்த லிங்கை பார்த்துருந்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸோட இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கும். அது கொஞ்சம் கேப் விட்டுறாதீங்க, அதை டைம் கிடைக்கிறப்ப பாருங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை பெருசா, அதனால அதை நீங்க இதை பார்த்துட்டு கூட இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு கூட அதை நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க அதை செய்யும் பொழுது எனக்கு வந்து கரெக்டா இன்ஃபர்மேஷன் மெசேஜ் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்ல.
நம்ம வந்து நீ கிளாஸ் போயிடலாமா? பிசிக்ஸ் அட்டண்டன்ஸ் வந்து நம்ம வந்து நீங்க சாக்லேட் அனுப்பிச்சு விடுங்க. தம்ஸ்அப் ஜேன்னு குரூப்ல கூட அனுப்பிச்சு விடுங்க. தம்ஸ்அப் ஜே அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி அனுப்பிச்சு விடுங்க. வந்து லாஸ்ட் கிளாஸ் பேஸ் பண்ண இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிக்கோனா நான் மத்தியானம் அனுப்பிச்சு விட்டதை நீங்க பாத்துருந்தீங்கன்னா அதுதான் லாஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஒரு MySQL செக்யூரிட்டி இருக்குல்ல, பாதுகாப்பு, அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் டேட்டாவை அக்சஸ் பண்றது அப்படிங்கிறத கட்டுப்படுத்துறது தான் மெயின் பர்பஸ் MySQL செக்யூரிட்டியோட. இது மூலமா தான் MySQL செக்யூரிட்டி என்பது டேட்டாபேஸ்க்கு அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டும் அக்சஸ் வழங்குவது. எப்படி ஒரு காலேஜுக்கு போறப்ப ஐடி கார்டு இருந்தாதான் போகணும், அதே மாதிரி யாருக்கு நீங்க அக்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்க தான் இந்த MySQL டேட்டாபேஸ் அப்ராப்ரியேட் எதுக்கு அக்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டாபேஸை அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து மெயின் பர்பஸ். அடுத்ததா which command is used to create a new MySQL user? ஒரு புது யூசர் கிரியேட் பண்றது என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் யூசர். இந்த கிரியேட் யூசர் மூலம் தான் புதிய யூசரை உருவாக்கப்படுகிறது. இது உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல, ஏன்னா லாஸ்ட் மத்தியானம் எடுத்த கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நான் சொல்றத ஓரளவு புரிஞ்சுக்குங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே டைம் கிடைச்சிச்சுன்னா அதை ஒரு டைம் பிளாக் பண்ணி அதை பார்த்துருக்கு ஒரு அலாரம் வச்சு கொண்டவர் யாரையும் நான் டிஸ்டர்ப்லாம் இருக்கு அதை கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நோட்ஸ் பென் வச்சு நோட்ஸும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஹோம்ஒர்க் பண்ணி பார்க்குறேன். அடுத்து வாட் டஸ் சிங்கிள் கோட்ஸ்ல லோக்கல் ஹோஸ்ட் மீனிங் யூசர் அண்ட் லோக்கல் ஹோஸ்ட். யூசர் கிரியேட் பண்றப்ப இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் யூசர், யூசர் நேம், இப்படிதான் கிரியேட் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னோம்னா இந்த யூசர்ங்கிற இடத்துல நீங்க என்ன பேர்ல யூசர் கிரியேட் பண்ணீங்களோ அந்த யூசர் நேம். இங்க லோக்கல் ஹோஸ்ட்னா எந்த மெஷின்ல இருந்து நீங்க டிவி ஒர்க் ஆகுதோ அந்த மெஷின்ல இருந்து மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். லோக்கல் மெஷின்ல இருந்து மட்டும் தான் தெரியுங்களா. இதுவே பர்சன்டேஜ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பதிலாக குளோபல் அக்சஸ் எங்கே இருந்தீங்கனாலும் அக்சஸ் பண்ணலாம் இந்த யூசர் பயன்படுத்தி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லோக்கல் மெஷின் யூசர் அந்த சர்வரில் இருந்து மட்டும் லாகின் செய்ய முடியும், வேற எங்கே இருந்தும் கனெக்ட் பண்ண முடியாது. அடுத்ததா வாட் டஸ் பர்சன்டேஜ் மீனிங் யூசர் பர்சன்டேஜ். இப்ப நான் சொன்னோம்னா எனி ஹோஸ்ட் குளோபல் அக்சஸ் வந்து எங்க இருந்து வேணாலும் நீங்க வரலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அக்சஸ் இருக்குது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியுதுன்னா நீங்க எங்க இருந்து வேணாலும் வரலாம். பர்சன்டேஜ் அதோஸ் லாகின் ஃப்ரம் எனி ஐபி அட்ரஸ், எந்த ஐபி அட்ரஸ் வேணாலும் வரலாம். எப்படி ஐபி அட்ரஸ் பார்ப்பீங்க? கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன்ல போயிட்டு சி அப்படின்னு அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஐபி கான்ஃபிக் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஐபி அட்ரஸ். ஒவ்வொரு சர்வர் பார்க்கலாம். இப்போ 192.168, இப்போ 192.168 இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல இப்படி நம்ம கொடுக்கலாம், அந்த ஐபியை வச்சு நீங்க இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இந்த சர்வர்ல இருந்து கனெக்ட் பண்ணா மட்டும் நீங்க அலோவ் பண்ண அப்படின்னு கூட நீங்க கொடுக்கலாம். இந்த ஐபி அட்ரஸ் நீங்க போட்டீங்கன்னா பர்சன்டேஜ் பதிலா இந்த யூசரால இங்க கொடுத்துருக்கிற ஐபி அட்ரஸ் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். வேற ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இது வந்து MySQL மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பர்சன்டேஜ் என்றால் எந்த சர்வரில் இருந்தும் லாகின் செய்ய முடியும். ப்ரொடக்ஷனில் கவனமாக பயன்படுத்த வேண்டும். Which command gives privilege to a user? ஒரு யூசருக்கு எந்த கமாண்ட் மூலமா ஒரு ப்ரிவிலேஜ்ங்கிறது என்னது? அக்சஸ். எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா அலோவா, கிராண்டா, பர்மிட்டா, அக்சஸ் பாத்தீங்கன்னா கிராண்ட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் மூலமா தான் அக்சஸ் கொடுப்போம்.
ஆன்சர் வந்து கிராண்ட். கிராண்ட் மூலம் பிரிவிலேஜ் வழங்கப்படுகிறது. அடுத்ததா ரிச் கமாண்ட் ரிமூவ் பிரிவிலேஜ். கொடுத்த அக்சஸ் முடிவுறது எப்படின்னா ரிமூவா டெலிட் பிரிவிலேஜா இல்ல ரிவோக்கா கேன்சல் ஆனா ரிமூவ் அக்சஸை ரிவோக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். ரிமூவ்ஸ் பர்மிஷன் ஃப்ரம் ஏ யூசர். உங்களோட பிரிவிலேஜை நீக்குகிறது. பிரிவிலேஜ்ன்றது உங்களுக்கு வழங்கப்பட்ட அக்சஸ். அது செலக்டா இருக்கலாம், இன்சர்ட்டா இருக்கலாம், டெலிட்டா இருக்கலாம். பிரிவிலேஜ். அடுத்ததா in MySQL 8.0 what must be done before using grant. கிராண்ட் கொடுக்கறதுக்கு பின்னால என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க, உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கறதுனால அட்மிஷன் போடல, அது மாதிரி கிராண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால யூசரை கிரியேட் பண்ணணும் இல்லையா? அப்படி காலேஜ்ல நீங்க சேர்றப்ப அட்மிஷன் போட்டீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஐடி கார்டே வரும். ஐடி கார்டு வந்தா இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் லேப் எல்லாம் நீங்க அக்சஸ் பண்ணலாம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் அட்மிஷன் காலேஜ்ல போற மாதிரி யூசரை கிரியேட் பண்ணாதான் நெக்ஸ்ட் நீங்க பிரிவிலேஜ் எல்லாம் அக்சஸ் ஓப்பன் பண்ணலாம். MySQL 8.0 8.0 வெர்ஷன் முதலில் கிரியேட் யூசர் செய்ய வேண்டும். கிராண்ட் மட்டும் போதாது. வாட் இஸ் த ஆர்டர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து கிராண்ட் கொடுக்கலாம். அலோவ் பண்ணா அது உங்களுக்கு கிராண்ட் பண்ணிக்கலாம். இல்லாத ஸ்டூடெண்ட் எப்படி நீங்க ஐடி கார்டு ரெடி அது மாதிரி. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஷோ கிராண்ட். ஷோ கிராண்ட்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி கார்டு மாதிரி நினைச்சு உங்களோட ஐடி கார்டை வச்சு எந்த டிபார்ட்மெண்ட் பையன் கண்டுபிடிச்சலாம்ல, அது மாதிரி ஒரு யூசர் கிரியேட் பண்ணியாச்சு, அவருக்கு யூசர் அப்டேட் டெலிட் ஏதோ ஒரு அக்சஸ் கொடுத்துருக்கீங்க, அவருக்கு என்ன அக்சஸ் இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்றதுதான் இந்த ஷோ யூசர் பிரிவிலேஜ். இது எப்படின்னா ஷோ கிராண்ட்ஸ்னு அந்த யூசர் நேம் கொடுக்குறீங்கன்னா அந்த யூசருக்கு என்னென்னலாம் அக்சஸ் இருக்கோ அதை காமிக்கும். அதான் ஷோ யூசர் பிரிவிலேஜ். யூசருக்கு என்ன அக்சஸ் இருக்கு என்பதை காட்டும். பிரிவிலேஜஸ்னாலும் அக்சஸ்னாலும் ஒண்ணுதான். அடுத்ததா வாட் காசஸ் எரர் 1396 கிரியேட் யூசர் ஃபைல். ஒரு யூசர் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா இந்த எரர் அடிக்கும். 396 கிரியேட் யூசர் ஃபைல். ஏற்கனவே அந்த யூசர் இருந்தால் மீண்டும் கிரியேட் செய்ய முடியாது. ஒரு பையன் ஏற்கனவே ஒரு காலேஜ்ல அட்மிட் ஆயிருக்கானா திருப்பி அட்மிஷன் போட முடியாது. சேம் கான்செப்ட். அடுத்ததா வாட் காமன் செக்யூரிட்டி. பொதுவான ஒரு செக்யூரிட்டி மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ட் பிரிவிலேஜ் ஓகே, எனேபிளிங் பாஸ்வேர்ட் எக்ஸ்பிரேஷன் ஓகே, இது என்ன இருக்குன்னு பாக்குறது. பொதுவான இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கிவிங் ஆல் பிரிவிலேஜஸ் டு எவரிஒன். இதை கொடுத்துட்டீங்கன்னாவே ஒரு சீரியஸ் செக்யூரிட்டி ரிஸ்க். ஏன்னா ஃபுல் அக்சஸ் உங்களுக்கு போயிடும். எல்லோருக்கும் ஆல் பிரிவிலேஜஸ் கொடுத்தால் செக்யூரிட்டி ரிஸ்க் அதிகமாகும். ஒரு அட்மின் மாதிரி ஃபுல் அக்சஸ், அதனால இது கொடுக்கறதுக்கு என்னால கவனமா இருக்கேன். அவங்க டிபிஏவா நல்ல நிபுணத்துவம் பெற்ற டிபிஏவா ஜூனியர் டிபிஏவுக்கு எடுத்தோன்னு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது ஒரு இன்டர்வியூ ஆன்சரு. MySQL செக்யூரிட்டி நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா யூசர் கிரியேட் பண்றது மூலமா, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அக்சஸ் கொடுக்கறது மூலமா, தேவையில்லாத அக்சஸ் கொடுக்கறது மூலமா, வேற ஏதாவது ஒரு மாத்தணும், பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகணும் செட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆல்டர் யூசர் பாஸ்வேர்டை செட் பண்றது, ஷோ கிராண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத அக்சஸ் இருக்கு அப்படிங்கிறத செய்யறது மூலமா சரியான பிரிவிலேஜ் கண்ட்ரோல் டேட்டாவோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு சிறப்பா பங்களிக்கும். MySQL security is implemented using create user, grant, revoke, alter user, and show grants. Proper privilege management ensures data protection and controlled access. இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட டேட்டா பாதுகாப்பாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட அக்சஸ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி அழகா நீங்க கட்டுப்படுத்துறதுக்கு தான் ப்ராப்பரா செக்யூரிட்டி. இதெல்லாம் ஃபாலோ பண்றது மூலமா நீங்க செய்ய முடியும். இது புரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, இந்த மதியானம் எடுத்த கிளாஸ்ல தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி உள்ள இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஒரு கிளாரிட்டிக்காக அதை நீங்க ரீவிசிட் பண்றப்ப புரியும். அடுத்ததா என்ன பார்க்க போறோம், டெனன்ஸ்.
அட்டண்டன்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கீங்களா ஜேன்னு இருக்கேன்னா நான் ட்ராக் பண்ணணும். ஏன்னா இந்த சாட்ல கூட ஜேன்னு கூட அனுப்பிச்சுடுங்க. என்ன பண்ணிருக்கோம் அதுக்கு ஒரு டைம் ஆகும். அதை வச்சு பேஸ் பண்ணி இது பண்ணிடுவேன். நம்ம கிளாஸ் போயிடலாம் டேரக்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைல்ஸ்கல்ல ரெப்ளிகேஷன் ஹை அவைலபிலிட்டி இதை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, சரி நினைக்கிறேன். சரி எனக்கு கவனிக்கல. யார் இது இல்லை அப்படின்னா கிளாஸ் போயிடலாம். மைஸ்கல் ரெப்ளிகேஷன் ஹை அவைலபிலிட்டி இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா மைஎஸ்கியூஎல் ரெப்ளிகேஷன் இதோட கான்செப்ட், எப்படி டைப்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படி செட்டப் பண்றது, என்ன மாதிரி யுக்திகள்லாம் இருக்கு, ஹையர்பிலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு கம்பெனில என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத, டிபிஏ ஹையர்பிலிட்டி எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இதுவரையும் பார்த்தது வந்து ஒரு சர்வர் கனெக்ட் பண்ணுவோம். இருக்குல்ல, டிஎம்டி அப்படின்னு ஒரு சர்வர் டவுன்லோட் பண்ணுவோம். ஆப்ல கிடக்கு ஸ்டார்ட். பார்க்கலாம். நிறைய மத்தியானம் நிறைய நடந்துச்சு பயிற்சி. இப்ப ஒரு சர்வர் இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சர்வர் அதை கனெக்ட் பண்ணுவோம். அதுல என்னென்னலாம் இருக்கோ அதை பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்ப ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, அது உள்ள டேபிள்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணலாம். இதுதான் நம்ம இதுவரை பார்த்திருக்கோம். இப்ப எனக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது சென்னையில இருக்குன்னு. சென்னையில சுனாமி வந்து என்ன அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. சுனாமி வந்துருக்கு, நீங்க இருக்கிற சர்வர் எல்லாமே வந்து மாட்டிக்கிச்சு, நேச்சுரல் காலாமிட்டி. அப்ப இதோட காப்பியை நான் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்களேன், ரொம்ப வசதியா இருக்கு. அப்ப இந்த டேட்டா பேஸ நான் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல மும்பைலயோ இல்ல வேற நாட்டிலேயோ வச்சுக்கோங்க. இந்த சுனாமி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களோட அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம், இதுல சைன் பண்ணிட்டு இருந்த அப்ளிகேஷனை அங்க மாத்தி விட்டுறலாம். அப்போ உங்களோட அப்ளிகேஷன் கொஞ்ச நேரம் தான் டவுன்ல இருக்கும், ஒரு மாத்திர வரைக்கும் மாத்தி விட்டீங்கன்னா அங்க பாயிண்ட் ஆகி ஒரு பாயிண்ட் இருக்கும். டவுனே ஆகாது. உங்களோட வெப்சைட்டா இருக்கலாம், உங்களோட அப்ளிகேஷன். அடுத்தது இதுக்காக தான் நம்ம வந்து ரெப்ளிகேஷன் போடுறோம். என்ன பண்ணோம்னா காப்பிங் டேட்டா ஃப்ரம் ஒன் சர்வர், இதை வந்து மாஸ்டர், இது இது மாஸ்டர் டு அனதர் ஸ்லேவ் ரெப்ளிகா. இன்னொரு சர்வருக்கு எப்படி சென்னையில இருக்கிறத இன்னொரு மும்பைக்கு நம்ம காப்பி பண்ணி கொண்டு வச்சுக்கிறோம் இன்னொரு பேக்கப் அப்படின்னா அதுதான் ரெப்ளிகேஷன். இங்க என்ன நடந்தாலும், எத்தனை பேருக்கு செட் அப்டேட் டெலிட் என்ன மாற்றம் நடந்தாலும் இங்கேயும் அது நடந்துக்கிறோம். எங்க ஸ்லேவ்ல இன்னொரு இது வந்து மும்பைல இருக்கு வச்சுக்கேன், இது சென்னையில இருக்கு. சென்னையில நடக்கிற அனைத்து மாற்றமும் இங்கேயும் அப்படியே கொரியர்ல அனுப்புற மாதிரி போயிட்டே இருக்கும். இது மைஎஸ்கியூஎல் மூலமாவே. இப்ப ரெண்டுமே சிங்க்ரோனைஸா தானே இருக்கும், ரெண்டு சேமா தானே இருக்கும். அப்ப இங்க ஏதாவது பிரச்சனைனா நான் இதை வெட்டி வெட்டி இதை கனெக்ட் பண்ணா பிரச்சனை இல்லை பாருங்க, இங்க இருக்கிறதானே இங்கேயும் இருக்க போகுது. எதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ இங்க வந்து ரொம்ப லோடு தாங்க முடியல, ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரிப்போர்ட்டிங்கும் இங்கதான் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிப்போர்ட்டிங்க வந்து நான் இங்க ரீடைரக்ட் பண்ணிவிடலாம், இங்க போய் எடுப்பா, இருக்கிறதா அங்கே இருக்குது, நீ வந்து எழுதலாம் இல்ல, அங்க போய் எடுத்துக்க ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லி இங்க எடுத்து விட்டுறலாம். அதுக்கு பேரு லோட பேலன்ஸ் பண்றது, பேக்கப் எடுத்துக்கிறது. அங்க போய் டிசாஸ்டர் ரெக்கவரி. இப்போ டிசாஸ்டர் ரெக்கவரின்னா நான் சொன்னாங்க இங்க புட்டுக்குது, மாஸ்டர்ங்கிறது புட்டுக்குதுன்னு வச்சு இங்க நான் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன், ரெக்கவர் பண்ணிடுறேன் அழகா அந்த டிசாஸ்டரை, அதுல இருந்து மீண்டு வந்துடுறேன் பாருங்க.
இதுக்காக தான் MySQL ரெப்ளிகேஷன் உதவுது. என்ன டைப் இருக்கு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் ஸ்லேவ். இதுல ஒரு மாஸ்டர் இருக்கும், நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்கலாம். ஸ்லேவ்ங்கிறது ரீட் மட்டும் தான் பண்ணலாம், அங்க ரைட் பண்ண முடியாது. மாஸ்டர் மாஸ்டர் ரெண்டு சர்வருமே ரீட் ரைட் பண்ணலாம். குரூப் ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மல்டிபிள் நோட்ஸ் இருக்கும். இது என்னன்னா, இங்க வந்து அம்மலா போயிட்டு இன்னொரு பக்கம் மாத்தி விடுவோம். இந்த மும்பைல இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணி விடு, சென்னை வந்து விட்டுக்கிச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த குரூப் ரெப்ளிகேஷன் இருக்குல்ல, இது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காவே வந்து பார்த்துட்டே இருக்கும். சென்னை ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, டக்குன்னு கனெக்ஷன் திருப்பி விடுறா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மும்பை பக்கம் எனக்கு கனெக்ஷன். அது பேர் தான் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோவர். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க. நம்ம பார்க்க போறது இந்த ஒரு இது மட்டும் தான் பார்க்க போறோம், மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இது நீங்க கம்பெனிக்கு போறப்ப இதை அப்படியே மேம்படுத்திக்கலாம். இதுல இருந்து பர்சனல் லேப்டாப்ல நான் செக் பண்றேன் L2 கிளாஸ் எடுக்க முடியுதா சொல்லி இப்போதைக்கு நம்ம இது மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ மாஸ்டர் ஸ்லேவ்னா ஒரு மாஸ்டர் ஸ்லேவ். மாஸ்டர் மாஸ்டர்னா ரெண்டுமே ரீட் ரைட் சொன்ன மாதிரி தான். குரூப் அப்ளிகேஷன் நிறைய நோட்ஸ் இருக்கும். கண்ட்ரோலர்னா நிறைய மாஸ்டர்ஸ் செய்யலாம். இப்ப மாஸ்டர் ஸ்லேவ் செட்டப் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பைனரி லாகிங் பார்த்தோம்ல, ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சு, ரெக்கவரி பேக்கப் ரெக்கவரியில பார்த்துருக்கோம். இப்ப லாக் பின் வந்து ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா, ஆஃப்ல இருந்தாதான் பைனரி லாகே ஜென்ரேட் ஆகும் சொல்லியிருக்காங்கல்ல, ரீகால் பண்ணி பார்க்க முடியுதா? இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும், பண்ணல அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு ரெப்ளிகேஷன் யூசர் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் மாஸ்டர்ல. இந்த யூசரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிங்க் ஆகும். இங்க இருக்கிற கனெக்ஷன் அங்க போகும். சென்னையில இருக்கிற டேட்டா மும்பைக்கு சிங்க் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த யூசர் வழியா தான் போகும். இது என்ன பண்ணும், இங்க இருக்கிறத காப்பி நான் கொண்டு போட்டே இருக்கும். கொரியர்ல நீங்க இங்க இருக்கிற பொருளை அங்க அனுப்பிட்டுல, அது மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கணும். கடைசி அந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா பிளஸ் ப்ரிவிலேஜஸ். இப்ப எந்த நிலைமையில இருக்கு சென்னை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கெட் மாஸ்டர் ஸ்டேட்டஸ், ஷோ மாஸ்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து சென்னை ஏரியா, இந்த ஒண்ணுல இருந்து ஓகேவா? இப்ப 4, 5 இது ரெண்டும் மும்பை ஏரியா. இது என்னன்னா, அதேதான் அந்த கான்ஃபிக் ஃபைல போயிட்டு சர்வர் ஐடி 2ன்னு கொடுப்போம், ரிலே லாக் ரிலே பின் அப்படின்னு கொடுப்போம். எதுக்காகன்னா, இந்த நம்பரும் இந்த நம்பரும் சேமா இருக்கக்கூடாது. நாம யூனிக்கா இருக்கணும். இங்க ஒண்ணுன்னு இருந்தா இங்கேயும் ஒண்ணுன்னு இருக்கக்கூடாது. இங்க 10ன்னு இருக்காங்க, 11 இருக்கும். இங்கேயும் யூனிக்கா இருக்கும், வேற வேற நம்பர். இங்க லாக் பின்னா எனேபிள் பண்ணிட்டோம், இங்க ரிலே பின்னா இங்க எனேபிள் பண்றோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ரெப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ற பாருங்க. சேஞ்ச் மாஸ்டர் டு மாஸ்டர். மாஸ்டர் ஹோஸ்ட் யாரு, சென்னையோட சர்வரோட ஐபி. எந்த யூசர் வழியா போறேன், இந்த RETL வழியா. எந்த பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு வழியா. எந்த லாக் ஃபைலு, இதோட ஸ்டேட்டஸ் கரண்டா என்ன இருக்குன்னு சொன்னல, அந்த லாக் ஃபைல் வழியா, பைனரி லாக் ஃபைல் வழியா. இந்த பொசிஷன் ஒன்று வரும். இந்த மாஸ்டர் லாக் பொசிஷன் எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்னா, இதை நீங்க ரன் பண்றப்ப அவுட்புட் வருதுல்ல, அதுல அந்த பொசிஷன் கிடைக்கும். இதை நம்ம செஞ்சுதான் பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க கொடுத்த பிறகு ஸ்டார்ட் ஸ்லேவ் கொடுத்துட்டீங்கன்னா, சென்னையில இருக்கிறது மும்பைக்கு ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆகிட்டே இருக்கும். சென்னை புட்டுக்குது அப்படின்னா மும்பையை நீங்க வந்து அப்ளிகேஷன் கனெக்ட் பண்ண போட்டுக்கலாம். இது நம்ம வந்து இப்போ மாஸ்டர் ஸ்லேவ். ஹை அவைலபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே டேட்டாபேஸ் அவைலபிளே இருக்கும். ரொம்ப கம்மியா டவுன் டைம் இருக்கும். ஃபெயிலியர்லாம் ஏதாவது இருக்குதுன்னா அதை அறவே மினிமைஸ் பண்ணி விட்டுரும். பெரும்பாலும் எப்படின்னா, உங்களோட ரெப்ளிகேஷன்ல ஃபெயிலோவர் செட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை சொல்லலாம். கிளஸ்டரிங் சொல்லுவாங்க, MySQL கிளஸ்டர், கலேரா கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லோட் பேலன்சிங் வித் மல்டிபிள் ரெப்ளிகா, இதெல்லாம் வந்து ஹை அவைலபிலிட்டி பயன்படுத்திக்கலாம். ஹை அவைலபிலிட்டி பேரே பாருங்க, எப்பயுமே அவைலபிளா இருக்கணும். அதுக்காக தான் அது HA அப்படின்னா டேட்டாபேஸ் எப்போதும் அக்சசிபிளா இருக்கணும். டவுன் டைம் குறைப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு HDFC பேங்கோ ICICI பேங்கோ மிட் நைட்ல கனெக்ட் பண்ணி பாருங்களேன், ஏதாவது சொல்லுவாங்க மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருக்கு, இப்போ உங்களால கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி.
சில நேரம் ஏதாவது ஒரு மெனு மட்டும் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது மட்டும் வேலை செய்யலை அப்படின்னு வரப்ப அப்ப ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க உள்ள போய் மெயின்டெனன்ஸ் ஆகி அதை கூட தவிர்க்கலாம் இந்த மாதிரி ஹையர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நோட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கிளஸ்டர் அப்படின்னா எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா ஒரு 3 நோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 ஒரு கூட்டமைப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க ஒரு கிளஸ்டரு, ஒரு கிளஸ்டரு, ஒரு கிளஸ்டர், கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3. இப்போ 3 கிளஸ்டர். இப்போ இந்த 3மே ஒரு குரூப்பா இருக்கிறதா கிளஸ்டர். இப்போ இங்க என்ன அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகி இங்க டேட்டா போடுதுன்னு வச்சுக்கோங்க, செட் அப்டேட் டெலிட்லாம் பண்ண வச்சுக்கோங்க, இதுக்குள்ள அப்படியே இங்கேயும் வந்துடும், இது அப்படியே இங்கேயும் வந்துடும். இப்போ இதுல ஏதாவது பிரச்சனை ஆகி வச்சு கொடுத்து சர்வர் மட்டும் மிச்சம் 2 சர்வர் இருக்குல்ல, இதுல இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கும், இங்கே இருக்கும். நீங்கள போய் மாத்தி விடணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன் என்ன பண்ணும், இந்த ஆரோக்கியம் வந்து வெட்டி விட்டு இங்கிட்டு உடையாந்து எது அவைலபிள் இருக்கோ பக்கத்துல அதுல உடையாந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சும்மா அப்படி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். டவுனுங்கிறதே தெரியாது, லைட்டாக ஒரு பிக்சர்ஸ் வரும். இது வந்து கிளஸ்டர்ல அழகா பண்ணும், அதுதான் அப்படி சொல்றது. இதுல வந்து டேட்டா நோட்ஸ், மேனேஜ்மெண்ட் நோட்ஸ், எஸ்கேல் நோட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் அவுட் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். எம்ஹெச்ஏ, ஆர்கெஸ்ட்ரேட்டர், ப்ராக்ஸி எஸ்கியூஎல். இது மேனுவல் ஃபெயிலோருங்கிறது நீங்களா போயிட்டு இதை வெட்டிக்கிச்சா இதை இங்கிட்டு மாத்து அப்படின்னு சொல்லி அம்மளா ஃபெயிலோர் பண்றது. அது மேனுவல் ஃபெயிலோர். ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறப்ப இதன் மூலமா இதை பயன்படுத்துறது மூலமா நீங்க பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரிப்போர்ட்டிங் லிஸ்ட்லயே மும்பை அங்க வந்து நீங்க வந்து ரிப்போர்ட்டிங் எடுக்க அலோவ் பண்ணிக்கலாம் யூசரை. ஏன்னா மாஸ்டர் இருக்குல்ல சென்னையில, அங்க வந்து லோடு கம்மியாகும். நிறைய இடங்கள்ல நீங்க ஹெச்ஏஎக்ஸ் கிளஸ்டர் வச்சிருக்கீங்கன்னா, சைனாவில் ஒன்று, இந்தியாவில் ஒன்று, யூகேல ஒன்று அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க சமாளிச்சிடலாம். 3 நாட்டிலையும் ஒரே நேரத்துல பிரச்சனை வரும். அதான் மல்டி ரீஜியன் டிசாஸ்டர் ரெக்கவரி. ஏதோ ஒரு பிரச்சனை சென்னையில, இப்போ மும்பை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னாங்க, அப்ப அவன் வந்து அது ஆஃப்சைட் சர்வரை கூட பயன்படுத்தலாம். அப்புறம் அந்த சிங்க் எல்லாம் கரெக்டா நடக்குதா, சென்னையில இருந்து மும்பைக்கு கொரியர் நம்பர் மாதிரி போயிட்டே இருக்கிற டேட்டா கரெக்டா போகுதா அப்படின்னு எப்படி சோதிக்க முடியும்னா வெரிஃபை பண்றது இந்த கமெண்ட் மூலமா தான். ஷோ ஸ்லேவ் ஸ்டேட்டஸ் ரன் பண்ணீங்கன்னா ஸ்லேவ் ஐஓ ரன்னிங், ஸ்லேவ் எஸ்கேப் ரன்னிங், இது வந்து எஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளவு செகண்ட்ஸ் டிகைன்ல இருக்கு, இது வந்து லேகிங் சொல்லுவாங்க. மீட்டிங் முடிய போது 10 நிமிஷத்துல ரீஜாயின் பண்ணிக்க இதே யூஸ் பண்ணிக்கணும். ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் வந்து எவ்வளவு நேரம் லேகா இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஒரு பொதுவா என்ன தப்பணும்னா யூனிக் சர்வர் ஐடி கொடுக்க மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த MySQL கான்ஃபிக் ஃபைல்ல யூனிக் சர்வர் ஐடி செட் பண்ண மாட்டோம். இது ஒரு தவறு. பெரும்பாலும் இப்படி பண்ணுவோம், அங்கேயும் சர்வர் ஐடி ஒன்று, இங்கேயும் சர்வர் ஐடி ஒன்று, என்ன ரெப்ளிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ளிகேஷன் எவ்வளவு லேக்ல இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண மாட்டோம். இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்புறம் மாஸ்டர் ஸ்லேவ்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்லேவ ரீட் எடுத்து போர்ஸ்ஃபுல்லா டிபிஏ ஏதோ பை மிஸ்டேக் அங்க ரைட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப ரைட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா மாஸ்டர் மாதிரியே ஸ்லேவ் இல்லை அப்படின்னு சொல்லி பிரேக் ஆகிடும் அப்ளிகேஷன். அப்புறம் ஃபெயில் அவுட் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி பாக்குறதே கிடையாது. அதுவா ஆயிரும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன்ல இருப்பாங்க. நீங்களா எப்படி நம்ம வந்து பேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அதே மாதிரி
ட்ரெயில வரும் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பண்ணலையா பட்டியல பர்மிஷன் வாங்கி வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இது செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் செஞ்சு ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் நார்மல்ல இல்லை டெஸ்டிங் நார்மல்லையும் பண்ணி பாருங்க. அடுத்ததா இதுல செஞ்சு பார்க்கலாம். நீங்க இதுல ப்ரொடக்ஷன்ல அது டவுன் டைம் வாங்கி நீங்க ப்ரொடக்ஷன்லயே செய்ய தேவையில்ல. இது அப்படியே நீங்க டெஸ்டிங்லேயே செஞ்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன் இருக்கும். நீங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும்னா ஒரு செஞ்சு பார்க்க போறோம். நான் சொல்றேன். ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் அப்ளிகேஷன் செட் பண்ணுங்க. அதுல ஸ்லேவ் ஸ்டேட்டஸ் எவ்வளவு லேக் ஆகுதுன்னு பாருங்க. மாஸ்டரை டவுன் பண்ணி விட்டு உங்ககிட்ட என்ன நடக்குது அப்படி பாருங்க. புதுசா வேற ஏதாவது சர்வர் கிடைச்சிச்சுன்னா ஆட் பண்ணி அதையும் அப்ளிகேஷன் ஆட் பண்ணி விட்டு டேட்டா சிங்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. செஞ்சு பார்க்கலாமா? இப்ப நான் பர்சனல் லேப்டாப்ல ரன் பண்றதுனால ஒரு ரெண்டு டேட்டா டைரக்டரியா கிரியேட் பண்ணி விட்டு பண்ண போறேன். ஒரு போர்ட் வந்து ஒரு நம்பர் ஆகும். அதே நம்பர் இன்னொரு வரக்கூடாது. இது மாஸ்டர் இது ஸ்லேவ். டைரக்டரி ஃபோல்டர் நேம் கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். சர்வர் ஐடி வந்து யூனிக்கா இருக்கணும்ல. இங்க 100 ஓகேவா? இந்த ஆர்கிடெக்சர் புரியுதுல. ஏன்னா இது மாஸ்டர் சென்னை, ஸ்லேவ்ங்கிறது மாஸ்டருக்கு ஒரு போர்ட் பாதை ரெண்டு ஒரே தான் இருக்கக்கூடாது. ஒர்க் ஆகாது ஒரே போர்ட்டா. இங்க டேட்டா டைரக்டரி வேற, இங்க வேற போர்ட்டல். சர்வர் என்னோட லேப்டாப்ங்கிறதுனால உண்மையிலே கம்பெனில இருந்தா இது ஒரு சர்வர்லையும் இது ஒரு சர்வர்லையும் இருக்கும். சர்வர் ஐடி அங்க 100ன்னா இங்க 100. இங்க இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்கக்கூடாது. யூனிக்கா இருக்கும். ஓகேவா? கிளியரா? இப்போ ஏற்கனவே ஏதாவது ரன் ஆச்சுன்னா சர்வீஸ் ஸ்டாப் பண்ணி சர்வீஸ் டாட் எம்எஸ்சியில் போயிட்டு ஆனா இது மாஸ்டருக்கு ஒரு டேட்டா டைரக்டரி கிரியேட் பண்றேன். ஸ்லேவுக்கு ஒரு டேட்டா டைரக்டரி கிரியேட் பண்றேன். நான் ரீப்ளேஸ் பண்ணி விடுறேன். டேட்டா மாஸ்டர் டேட்டா டேட்டா ஸ்லேவ்ங்கிறத என்னவா மாத்துறேன்? டேட்டா பை புரியறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டர் கொடுக்குறேன். நீங்க கம்பெனில வேலை செய்யறப்ப டேட்டால தான் இருக்கும். மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும். ரெண்டு ஃபோல்டர் எங்க டி டிரைவ்ல MySQL பார்த்துருக்கேன். பண்ணலாமா? அடுத்ததா ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். இது எதுக்காகன்னா டேட்டாவை சேர்க்கறதுக்காக. சென்னை டேட்டாவை இந்த ஃபோல்டர்லையும் மும்பை டேட்டாவை இந்த ஃபோல்டர்லையும் பர்சனல் லேப்டாப்ல செய்யறதுனால இப்படி. ஆஃபீஸ்ல செய்யறப்ப இது ஒரு சர்வர்ல கிடக்கும், இது ஒரு சர்வர்ல, ரெண்டு வெவ்வேறு சர்வர். இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வெளியில இது பண்ணிக்கிங்க. நார்மலா அந்த MySQL ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அங்க போயிட்டு பண்ணாம நீங்க தனி டிரைவ்ல பண்ணிட்டீங்கன்னா பர்மிஷன் இஷ்யூ பிரச்சனை வராது. அடுத்தது ரெண்டு ஃபைல் நான் கிரியேட் பண்ணணும். நம்ம வழக்கமா அந்த கான்ஃபிக் ஃபைல்னு சொன்னோம்ல,
MySQL எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிக் ஃபைலை யூஸ் பண்ணி தான் ரன் ஆகும். அந்த ஃபைலை நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, master.ini master. அதுக்குள்ள இந்த கண்டென்ட்டை போட போறோம். இது என்னன்னா, என்ன போர்ட், எங்க டேட்டா டைரக்டரி, என்ன சர்வர் ஐடி, என்ன பைனரி லாக் பேரு, பைனரி லாக் பார்க்கறதோ, ஜிடிஐ கூட எனக்குள்ள இருக்கா, என்ஃபோர் ஜிடிஐ ஆன்ல இருக்கா, மாஸ்டர் இன்ஃபோ ரெபாசிட்டரி டேபிளா, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ள போட போறேன். ரிலே லாக் வந்து அதோட பேரு, சாக்கெட் வந்து MySQL மாஸ்டர் டாட் சாக்கா. இது ஒன்னையும் பத்தியும் இதுல கமெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது அப்படியே தூக்கிக்கொண்ட ஒரு ஃபைலா நோட் பேடா கிரியேட் பண்ணி இந்த பேர்ல சேவ் பண்ண போறேன். அதுக்கு முன்னால இங்க மாத்தணும்ல, டேட்டா அந்த ஸ்கோர் சென்னை அந்த ஸ்கோர் மாஸ்டர் அதுதான் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணி MySQL indicates the section contains settings for the MySQL server daemon process. என்னென்னலாம் செட்டிங்ஸ் இருக்கோ அதை தெரியப்படுத்துறதுக்கு இதுக்குள்ளதான் நம்ம தெரியப்படுத்துவோம். போர்ட்டுங்கிறது டிசிபி போர்ட். இந்த போர்ட் நம்பர் மூலமா தான் உங்களோட மாஸ்டர் MySQL சர்வர் வந்து கவனிக்கும். டேட்டா டைரக்டரி எங்கேயோ அந்த பார்த்து இங்கதான் உங்களோட டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் இருக்குல்ல எல்லாம் ஸ்டோர் ஆகும். சர்வர் ஐடி 100ன்னா இது ஒரு யூனிக் சர்வர் ஐடென்டிஃபையர். இது வந்து கண்டிப்பா வித்தியாசமா இருக்கணும். வேற சர்வருக்கு இதே நம்பர் இருக்க கூடாது. மஸ்ட் பி டிஃபரண்ட் ஃப்ரம் எனி அதர் சர்வர். லாக் பின் MySQL பின் இது எனேபிள் பைனரி லாகிங். லாஸ்ட் பேக்கப் ரெக்கவரியில பார்த்துருப்போம். இது எதுக்காகன்னா பாயிண்ட் டைம் ரிஸ்டோர் பண்றதுக்கு உதவும். ரெப்ளிகேஷனுக்கும் இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ரெக்வயர்ட் ஃபார் ரெப்ளிகேஷன். பில் லாக் ஃபார்மேட் ரோன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பைனரி லாக் ஃபார்மேட்டை ரோன்னு செட் பண்ணி என்ன பண்ணும், ரெப்ளிகேட்ஸ் ஆக்சுவல் ரோ சேஞ்சஸ். உண்மையான அந்த ரோல என்ன மாற்றம் இருக்கோ அதை மட்டும் கிடப்போம். அடுத்த பக்கத்துக்கு சென்னை மும்பை கொண்டு போவோம். பெரும்பாலும் எதுக்கு நம்ம கொடுப்போம்னா ஜிடிஐடி ரெப்ளிகேஷன் நம்ம பண்ண போறோம்ல, ஆன் பண்றோம்ல ஜிடிஐடி மோட் ஆன், அதுல இதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஜிடிஐடி மோட் ஆன் அப்படின்னா என்ன பண்ணோம்னா எனேபிள் பண்ணும் குளோபல் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபயர்ஸ். ஜிடிஐடிங்கிறது குளோபல் டிரான்சாக்ஷன் ஐடிஸ் அப்படிங்கும். இது எதுக்காகன்னா கொரியர்ல அனுப்புற கரெக்டா எல்லாம் போகுதா, அங்க போய் சேருதா அப்படின்னு ட்ராக் பண்றதுக்காக MySQL இந்த மோட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஒரு ஜிடிஐடி மூலமா ட்ராக் பண்ணுவோம் ரெப்ளிகேஷன் கரெக்டா போகுதா, சென்னை டு மும்பை எல்லாமே. நீங்க நான் பண்ற அனைத்து டிரான்சாக்ஷனும் இந்த ஜிடிஐடி பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு கம்பேட்டிபிலிட்டியா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி விட்டுறோம். எப்படின்னா இதுக்கு உகந்ததா இருந்தாதான் உள்ள போகும், இல்லைன்னா போகாது. மாஸ்டர் இன்ஃபோ ரெபாசிட்டரி இது வந்து டேபிள் கொடுக்குறீங்கன்னா உங்களோட மாஸ்டர் டேட்டாபேஸ் சர்வர் இல்ல அதோட இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கும். எங்கன்னா எந்த லாக் பொசிஷன்ல